நம்பிக்கைன்றது வெறும் வார்த்தை இல்லை, அதுதான் மூச்சு. நீங்க கடவுளை வணங்குங்க, வணங்காம போங்க. ஆனா நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது உங்க வாழ்க்கைக்கு பெரிய முற்றுப்புள்ளிய வச்சிடும். ஆனா நம்பிக்கை இருந்து நீங்க வாழ்ந்தீங்கன்னா 10 சதிகாரர்கள் இருந்தாலும் அந்த சதிகாரர்களை நீங்க நேர்மையான வழியில அவங்க தலைய கவிழ்க்க முடியும். என்னைக்குமே சதிகாரர்கள் என்ன பண்ணுவாங்க? மற்றவங்களுடைய தலையை தான் கவிழ்ப்பாங்க. ஆனா சதிகாரர்களை நம்மளுடைய பலத்தை வச்சு, கடவுளோட ஆசீர்வாதத்தை வச்சு அவர்களுடைய தலையை நாம நிச்சயமா கவிழ்க்க முடியும். கவிழ்க்கணும்னு நினைச்சு பண்ணல, நாம செய்த ஒரு